أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரா அல் பையினாவினுடைய 4வது வசனத்திலிருந்து அதற்கான விளக்க உரையை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களை ஓதுவதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات وأولئك هم خير البرية جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். முன்பு வேதம் அருளப்பட்டவர்கள் பிளவுபட்டு போனது நேர் வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான், மேலும் தங்கள் தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. இதுதான் மிகவும் சரியான நேரிய தீன் ஆகும். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் திண்ணமாக நரக நெருப்பில் தான் வீழ்வார்கள். அதில் நிரந்தரமாய் விழுந்து கிடப்பார்கள். அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக கீழ்த்தரமானவர்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள்தான் திண்ணமாக படைப்பினங்களில் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள். அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சோனங்கள் ஆகும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான், அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதருக்கு உரியவை ஆகும். சுப்ஹானல்லாஹ். சோ நம்ம 3 வசனங்கள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பையினா அப்படின்னா என்னன்னா, நமக்கு தெளிவான சான்று, அத்தாட்சி. இந்த வசனத்துல யார பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களை பத்தி இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. அவங்க என்ன மாதிரி நம்பிக்கை கொண்டாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. சோ இந்த வேதக்காரர்களுக்கு இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக, இறுதி தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படுறாங்க. சோ அவங்க அனுப்பப்பட்ட போது இந்த மக்கள், அஹ்லுல் கிதாப் வாசிகள், இந்த வேதக்காரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி எல்லாம் அவங்க பேசினாங்க, என்ன மாதிரி எல்லாம் நடந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சோ 4வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா தஃபர்ரகல் லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினஹ். முன்பு வேதம் அருளப்பட்டவர்கள் பிளவுபட்டு போனது நேர்வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான். இப்போ தெளிவான சான்று பையினா அப்படிங்கிறது என்ன? யாராவது ஒரு சிஸ்டர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தெளிவான இன்ஜீல் வேதமும் இல்ல,
தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகு. பையினா அப்படிங்கிறது இந்த சூறால நம்ம பாக்குறது எதை முத்தஹராவும் கையுமாவும் சரியான குர்ஆன். ஓகே, அது என்னதா குர்ஆன். வேற பையினா ஒண்ணுதான் சொன்னேன் நானு. பையினா தெளிவான சான்று, தெளிவான முத்தஹரா. சொல்லுங்க சிஸ்டர். கையுமா முத்தஹரா. கையுமா முத்தஹரா. ஓகே, அது வந்து நீங்க வந்து அது வந்து எதை சரியானது, மிக தூய்மையானது. அது குர்ஆன். குர்ஆன் மற்றும் தான் இந்த இடத்துல பையினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. the clear proof, the evidence, அத்தாட்சி. நபிமார்கள் அவங்க பேர் சொல்லுங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட் சிஸ்டர். சோ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பையினா என்று குறிப்பிடுகின்றான். இன்னொன்று, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறாங்க. சோ அவங்க மூலமாக இந்த குர்ஆனை, இந்த பையினாவை என்ன பண்றானா அல்லாஹ் அனுப்புறான். சோ இந்த இடத்துல தெளிவான அத்தாட்சி, சான்று என்பது குர்ஆனை மட்டும் குறிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குறிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துல தெளிவாயிக்குங்க, சரிங்களா? மியூட் பண்ணிடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். ஓகே, சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வேதக்காரர்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இப்ப குர்ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வேதக்காரர்களுக்கு இடையே கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதக்காரர்களிடையே அனுப்பப்படுவதற்கு முன்பாக இந்த வேதக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க, சரிங்களா? ரெண்டு வகையான மக்கள் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வேதக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரையுமே குறிக்கிறது. ஏனென்றால் யூதர்களுக்கு தௌராத் என்கின்ற வேதமும், கிறிஸ்தவர்களுக்கு இன்ஜீல் என்கின்ற வேதமும் அல்லாஹ்வால் அருளப்பட்டது, சரிங்களா? அப்ப அவங்க வேதக்காரர்கள். இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முஷ்ரிக்குகள். அவங்க யாரு? அவங்க சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, சரிங்களா? இப்போ இந்த வேதக்காரர்கள் வந்து முன்னாடி அல்லாஹ்வும் அல்லாஹ் அதாவது குர்ஆனும் இறுதி தூதர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? அவங்களுடைய வேதங்களாகிய தௌராத், இன்ஜீல் இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நம்பிக்கை கொண்டு ஓகே நான் அல்லாஹ்வை தான் அவங்க நம்புனாங்க. அந்த வேதத்துல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதை நம்புனாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தௌராத், இன்ஜீல் வேதத்துல இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படுவாங்க அப்படிங்கறத என்ன பண்ணாங்க? நம்புனாங்க, சரிங்களா? சோ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, வமா தஃபர்வகல்லதீன ஊதுல் கிதாப், அவர்கள் தங்களிடையே வேறுபடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு இடையே என்ன பண்ணல? வேறுபடல. அல்லாஹ் கொடுத்திருக்கான வேதம், அதை நம்பிக்கை கொண்டாங்க. இறுதி தூதர் வருவாங்களா? ஓகே, அதையே எதிர்பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கை கொண்டு காத்திருந்தாங்க. வமா தஃபர்வக, தஃபர்ரக் அப்படிங்கிறது தஃபர்வக அப்படிங்கிறது தஃபர்ருக் அப்படிங்கிறதுல இருந்து மருவி வந்திருக்கு. தஃபர்ருக் என்பதிலிருந்து வந்திருக்கிறதான் தஃபர்ரக, சரிங்களா? அப்போ தஃபர்ருக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறுபடுவது, ஒருவருக்கு இடையே வந்து என்ன பண்ற அவங்களுக்குள்ளேயே வேறுபட்டு கொள்வது. இப்ப நம்ம ஒரு 10-20 பேர் இருக்கோமா, நம்ம 20 பேருக்குள்ளேயே என்ன பண்ணா நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். அதுதான் தஃபர்ருக். சோ தஃபர்ருக் என்பது ஒருவருக்கு, சிஸ்டர் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி மியூட் பண்ணிட்டேன், சரிங்களா? நீங்க திருப்பி அன்மியூட் பண்ணாதீங்க. அப்போ தஃபர்ருக் என்பது ஒருவருக்கு ஒருவர் இடையே அவங்களுக்குள்ளேயே என்ன பண்றதுன்னா வேறுபட்டு கொள்வது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வமா தஃபர்வக, அவர்கள் வேறுபடவில்லை. எப்போ? இந்த குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அந்த வேதக்காரர்களிடையே அனுப்பப்படுவதற்கு முன்பு வரை அவங்க கிட்ட எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. அவங்க எல்லாத்தையும் அப்படி கரெக்டா அதே போல நம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்ப அவங்களுக்குள்ள அவங்களுக்கு கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் அவங்க வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்புனதுக்கு பிறகு, சரிங்களா? என்ன பண்ணாங்க? சில வேதக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டாங்க, சிலர் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதத்தான் அல்லாஹ் வந்து இங்க என்ன சொல்றான், வமா தஃபர்வகல்லதீன ஊதுல் கிதாப்,
அவர்கள் முன்னாடி எல்லாம் ஒரே மாதிரி எல்லாரும் ஆமா நம்ம கரெக்ட், நம்ம தான் ஃபாலோ பண்றோம், அல்லாஹ் தான் நமக்கு இறுதி தூதர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்த கருத்துடையவர்களாக இருந்தாங்க. ஆனா எப்பொழுது அவர்களுடைய கருத்து வேறுபட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அவன் வாக்களித்த இறுதி தூதரை அனுப்பிய பிறகு. அப்போ மிம்பாதி இல்லா தவிர மிம்பாதி மா ஜாஅத்ஹுமுல் பையினா, அவர்கள் இடையே பையினா தெளிவான சான்று அனுப்பப்படுறதுக்கு வரைக்கும் அவங்க வந்து கரெக்டா தான் இருந்தாங்க, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம. அனுப்புனாங்கல்ல, அனுப்புனதுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க, நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்ணல, நம்பவில்லை. சரிங்களா? அப்ப அவங்களுக்குள்ள இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. முன்னாடி எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க. அல்லாஹ் பையினாவ தெளிவான சான்று அனுப்புனதுக்கு பிறகு அவங்க ஒருத்தர் நம்புனாங்க, ஒருத்தவங்க நம்பல. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா பிளவுபட ஆரம்பிச்சாங்க. சோ இதுலதான் வந்து நம்பிக்கையாளர்கள், இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிச்சாங்க. இப்போ அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வேதம் வழங்கப்படுவதற்கு முன்பாக, இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்பாக என்ன மாதிரி ஒற்றுமையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தது மாத்திரம் இல்லாம சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 89வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். என்னன்னா, குர்ஆன் வருவதற்கு முன்பாக, இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்பாக இந்த வேதக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெற்றியை எதிர்பார்த்தவர்களாக இருந்தாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிடலாம், யூதர்கள் யாரு, பனி இஸ்ரவேலர்கள். அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தினாங்க. யாரு அப்படின்னா ஃபிரௌன் அடிமைப்படுத்தினாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய விதமான ஆஹ் தொல்லைகள் இருந்துச்சு, நிறைய பேர் நசுக்குனாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை கொண்டிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த வேதக்காரர்கள் வெற்றியை எதிர்பார்த்தவர்களாக இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, யாருக்கு எதிராக வெற்றி எதிர்பார்த்தாங்க, நாங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்றோம், அல்லாஹ் அனுப்பிய தௌராத் இன்ஜீல் வேதத்துல நம்பிக்கை கொள்றோம், யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ வந்து என்ன பண்ணு, வெற்றியை கொடுடா அல்லாஹ் அப்படின்னு இந்த வேதக்காரர்கள் யாருகிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. யாருகிட்ட உதவி கேட்டாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க, அந்த தூதரை அனுப்புனாங்க. எதற்காக, வெற்றி பெறுவதற்காக. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நீ சொன்ன தூதரை எனக்கு அனுப்பிச்சு வைடா அல்லாஹ், அப்பதான் நாங்க வந்து வெற்றி கொள்ள முடியும், எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்க வெற்றி பெற முடியும்னு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அதே போல அந்த வெற்றி பெற்றாதான் நாங்க அவங்கள ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னும் இந்த வேதக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் யஹூத் என்கின்ற இந்த யஹூதிகள், இந்த யூதர்கள், இந்த பனி இஸ்ரவேலர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா போய் மதீனால போய் தங்குனாங்க, மதீனால செட்டில் ஆனாங்க. எதற்காக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாகிய தௌராத் வேதத்துல குறிப்பிட்டிருக்கான், இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்துதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நம்மளோட தூதர் வந்து அல்லாஹ் இந்த இடத்துல அனுப்புறேன் அப்படிங்கறதுனால சொல்லியிருக்கிறதுனால நம்ம முன்னாடியே போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆட்சி செய்யலாம், நம்ம எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதரை வச்சு நம்ம எல்லாரையும் ஜெயிச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வேதக்காரர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் அதிகமானோர் மதீனால போய் என்ன பண்ணாங்க, தங்குனாங்க. அப்போ அவங்க வந்து இந்த இடத்துல வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க போயிட்டாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் நம்பிக்கை கொண்டாங்களா, கிடையாது. ஒரு சாரார் நம்பிக்கை கொண்டாங்க, ஒரு சாரார் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தாங்களோ அந்த மனிதர்கள், அந்த யஹூதுகள், அந்த யூதர்கள், அந்த நசாராக்கள் அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இந்த தூதுவர் வந்து உண்மையானவர் கிடையாது, நாங்க எந்த தூதர் வேணா வந்தா நாங்க ஏத்துக்கிடுவோங்கிறதுக்காக எல்லாம் நாங்க வெயிட் பண்ணல, எங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இப்படிதான் அவங்க வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட இனத்துல இருந்து இங்க வந்து எங்களுக்காக போராடி ஜெயிச்சு நாங்க ஆதிக்கம் பண்றதுக்கான ஒரு காரணமா தான் அந்த தூதுவர் இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது, யகூதுகளோட எண்ணமாக இருந்தது. ஆனா இந்த தூதரை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு குலத்தில் இருந்து, வேறு ஒரு இனத்திலிருந்து அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனத இந்த யகூதிகள் வந்து என்ன பண்ண, ஏத்துக்கொள்ள முடியவில்லை, அப்படியே மாறிட்டாங்க.
அவ்வளவு நாள் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் எங்களுக்கு நீ சொன்ன அந்த வாக்களிச்ச தூதரை அனுப்புடா அல்லாஹ், நாங்க அவரை கொண்டு எங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் நாங்க வெற்றி கொள்ளணும், அவங்களெல்லாம் நாங்க ஆதிக்கம் செலுத்தணும். அதனால அவங்க போய் மதீனால போய் செட்டில் ஆனாங்க. ஆனா கடைசியில அவங்க அந்த அந்த தூதுவரை அனைவரும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சாரார் நம்பிக்கை கொண்டாங்க, ஒரு சாரார் அவர்களை மறுக்க செய்தார்கள். சோ இந்த ஒரு விஷயத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அல்லாஹ்வாகி அவங்கிட்ட அந்த ரப்பு கிட்ட துவா கேட்டீங்க, இந்த தூதர் அனுப்புன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க வேற ஒரு இதுல இருந்து வந்ததுக்கு பிறகு பாதி பேர் ஏத்துக்கிட்டீங்க, பாதி பேர் என்ன பண்ணல, நீங்க அவங்கள மறுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்றான், என்னன்னா அவர்கள் பையினாவை கண்ட பிறகு, தெளிவான அத்தாட்சியாகிய தூதரை கண்ட பிறகு அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? அப்போ எவ்வளோ விதமான அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் அவங்க மறைச்சுக்கிட்டு இந்த மாதிரிதான் இருக்கணும். அவங்ககிட்ட தெளிவான சான்று வந்த பிறகும் அவர்கள் கருத்து முரண்பாடு கொள்ளக்கூடியவர்களாக, தங்களுக்கு இடையே வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாக தான் இருந்தாங்களே தவிர, பையினா உண்மையான அத்தாட்சி அவர்களிடம் வந்த பிறகும் அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா அதை முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளவில்லை. சரிங்களா? இப்ப 4வதுல முன்பு இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரே இதுல போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் மேலதான் நம்பிக்கை கொண்டாங்க, தௌராத்து வேதத்தான் நம்பினாங்க, இஞ்சியில தான் நம்பினாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த வாக்குப்படி வந்ததுக்கு பிறகு அவங்கள குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. நான் நம்புவேன், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க. சோ அல்லாஹ் சொல்றான், இதனால இந்த பையினா, இந்த குர்ஆன், இந்த தூதுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் பொய் ஆகிவிட மாட்டார்கள். அது அனுப்பியதுதான், அது தெளிவான அத்தாட்சி அன்றி வேறில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்க 5வது வசனத்துல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வதாலிக தீனுல் கையிமா. மேலும் தங்கள் தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. இதுதான் மிகவும் சரியான நேரிய தீன் ஆகும். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேதம் வந்துச்சு, அவங்க எப்படி அவங்களுடைய அந்த வேதத்தை மாத்துனாங்க, அவங்க எப்படி முதல்ல ஒற்றுமையா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த அத்தாட்சி வந்த பிறகு எப்படி மாறினாங்கன்னு பார்ப்போம். இந்த 5வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா உமிரு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது இல்லா லியஅபுதுல்லாஹ் ஒரு விஷயத்தை தவிர, அது ரொம்ப கட்டளையிடப்பட்டதுன்னா அல்லாஹ் எதை சொல்றான், அல்லாஹ்வை வணங்குதான் மீனா இந்த இடத்துல சொல்றான். அல்லாஹ்வாகிய அவன் ஒருவன, அவன் தான் இறைவன் அப்படிங்கறத அந்த நம்பிக்கை கொள்ளுங்க. அந்ததை தவிர வேறு எந்த ஒரு கட்டளையுமே இந்த மனிதர்களுக்கு, இந்த வேதக்காரர்களுக்கு என்ன பண்ண அல்லாஹ் கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான், இந்த இடத்துல வணங்குதல் என்பது என்ன, அல்லாஹ்வுக்கும் வணங்குங்க அப்படின்னா என்ன, அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் கட்டளை இட்டிருக்கிறானோ அவற்றை எல்லாம் நம்பிக்கை கொள்வது, அவற்றிற்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண பின்பற்றி நடப்பது, இதுதான் ஏற்றுக்கொள்வது. அப்படிதானே? நான் அல்லாஹ் நம்புறேன், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற இறைவன் கிடையாது அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு மலக்க மறுத்துட்டு, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் ஏத்துக்கொள்ள நவுது பில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல குர்ஆன்ல ஒரு பகுதி தான் ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னா அது உண்மையான முஸ்லிமான்னு கேட்டா கிடையாது. முஸ்லிம் என்பவன் அல்லாஹ்வால் அருளப்பட்ட அனைத்தின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தீன யாபுதுல்லாஹ், அல்லாஹ்வாகிய என்ன முழுமையா நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குங்கள் அப்படின்னு சொல்றான். யாபுதுல்லாஹ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க இந்த மக்கள், ஒரு சாரார் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தாட்சி வந்த பிறகும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை வணங்குங்கள், என்னை ஒருவனையே என்ன பண்ணுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு அந்த ஒரு சொன்ன விஷயத்த அவங்க பண்ணல. அப்போ முஹ்லிஸீன லஹுத்தீன், இந்த தீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மார்க்கத்தை நேர்மையானதாக அல்லாஹ்வுக்கு ஆக்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான் அல்லாஹ். எப்படி மார்க்கத்தை நேர்மையானதாக ஆக்க முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இபாதத் செய்யும், ஒரு தீனுக்கு ஒரு இபாதத் செய்யறோம். இப்ப இந்த இபாதத் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது மட்டும் கிடையாது, அதன்படி அவன் கட்டளைகள் படி நடப்பதுதான்.
சோ இந்த இடத்துல தீன் லஹுத்தீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தீன் என்பது நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்களை தான் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ முஹ்லிசீன லஹுத்தீன் அப்படிங்கிறது அல்லாவை மட்டும் வணங்குதல், அல்லாவுக்கு எந்த ஒரு ஷிர்க்கும் செய்யாமல் இருத்தல். அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்கலாம், அப்ப அல்லாஹ் தானே வணங்க சொல்லியிருக்கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை கற்று தந்தார்கள்? இஹ்லாஸோட இருங்க, உள தூய்மையோட இருங்க, தௌஹீதோட இருங்க, ஓர் இறைவனாகிய அல்லாவை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்புங்க, வணங்குங்க. சோ அந்த மாதிரியான செய்திகளை அல்லாஹ் என்ன செய்தியை சொல்றானோ அதே செய்தியை எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்டவங்க தான் இவங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த ஒரு பகுதியை ஏத்துக்கிறாங்க அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டு அவனுடைய செய்தியை எடுத்து சொல்ல இந்த பகுதியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க மறுத்தாங்க. சோ அவங்க ஏன் மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இது யாரோட தப்பு அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த நபி வந்தவங்க மேல தப்பு, அவங்கள்ட்ட ஏதோ டவுட் இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர, அவங்கதான் நம்பாம இருக்காங்களே தவிர, இது மற்றவர்களுடைய அதாவது அந்த சிஸ்டர் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய குறையாக இது கிடையாது. எந்த மனிதர்கள், எந்த வேதக்காரர்கள், எந்த முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. சோ அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட இந்த வேதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ பையினாங்கிறது தெளிவான அத்தாட்சி. உண்மையா இருந்தா மாத்திரம்தான் அது நமக்கு தெளிவை கொடுக்குமே தவிர, அது பொய்யாக இருந்தால் அது நமக்கு தெளிவை கொடுக்காது. சோ இந்த சூராவினுடைய பேரு தெளிவா இருக்கு, உண்மையா இருக்கிறதுனாலதான் தெளிவா கொடுத்திருக்கான் அப்படிங்கறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல கேட்டுட்டு இருந்த நிலையெல்லாம் மாறிட்டாங்க. அவங்ககிட்ட உண்மை விருந்த பிறகும் நம்பல. அதே போல ஒமா உமிரு, அவங்க அவங்களுடைய வேதத்துல என்ன பண்றாங்க, இப்ப தௌராத்துல இன்ஜில்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான், லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அதே செய்தி இப்ப குர்ஆன்ல இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். எந்த வசனம்? லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இந்த மார்க்கத்தை நேர்மையானதாக உங்களுடைய இறைவனுக்கு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். இதே மெசேஜ, இதே செய்திய, இதே வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவர்களுடைய வேதமாகிய தௌராத்லயும் இன்ஜிலையும் சொல்லியிருக்கான். அதை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அதேதான் சொல்றான். அல்லாஹ்வாகி அவன் ஒருவனை வணங்குங்க, அவனுக்கு என்ன பண்ண செய்ய வேண்டிய முறையில நேர்மையான முறையில இந்த மார்க்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த செய்தியைத்தான் இங்கேயும் குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆன்ல சொன்ன செய்தியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து இந்த வேதக்காரர்களுக்கு சொன்னாங்க. ஆனா அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்ல. இதுல ஏதாவது மாத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனா முன்னாடி நம்பிக்கை கொண்டாங்க, அது நபி அனுப்புனதுக்கு பிறகு நாங்க குர்ஆன்ல இருக்கிறத ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிட்டாங்க. சரிங்களா? ஆனா அனுப்பப்பட்ட செய்தி மெசேஜ் எல்லாமே ஒண்ணு. என்ன மெசேஜ் இந்த வசனத்துல? அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவனாக, அவனுக்கு மட்டுமே நம்ம அடிபணியக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அவங்க ஏன் மறுத்தாங்க? இந்த வேதக்காரர்கள் இந்த பையினா என்கின்ற தெளிவான அத்தாட்சி குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்பப்பட்ட பிறகும் அவங்க ஏன் மறுத்தாங்க, இல்ல நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னா, முஹ்லிஸீன லஹுத்தீன், அவங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நேர்மையானதாக அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. சரிங்களா? அவங்க நேர்மையானதாக அவங்க கொடுக்கல. அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அதுதான் காரணமாக இங்க நமக்கு சொல்றாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஆக்சுவலா எப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேணும். அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான, நேரான, தெளிவான மார்க்கமாக இருக்கிறது. எது சரியான மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் ஒன்று அவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டு வணங்குவதுதான். இப்ப நம்ம உரிமைகள்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உரிமைகள் இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, ஒரு குழந்தை தாய்க்கு கொடுக்க வேண்டிய உரிமை,
ஒரு தாய் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உரிமை. அதே போல அல்லாவுக்கும் செய்ய வேண்டிய, அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், உரிமைகள் என்ன அப்படின்னா, அவன் படைத்த மனிதர்களாகிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன? நம்ம அவனை மட்டுமே நம்பிக்கை கொள்றது. அவன் தான் நம்மளை படைச்சான், அவனைதான் நம்மளை பரிபக்குவப்படுத்துறான், அவன் தான் நம்மளை நேர்வழிப்படுத்துறான். அப்ப அவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய உரிமைகளில் ஒன்று, அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கிடணும். நம்ம தான் முஸ்லீமா இருக்கோமே, நம்ம எப்படி செய்யாம இருக்கோம் அப்படிங்கிற அந்த இதுக்கு போகக்கூடாது. குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் சரியான முறையில நம்ம என்ன பண்றோம், பின்பற்றுறோமா? நீங்க நிறைய பேருக்கு நம்ம என்ன தவறு செய்யறோம், குர்ஆன்ல நமக்கு தேவையான வசனங்களை இன்னைக்கு வேதக்காரர்களுங்கிறது ஒரு பக்கம், அவங்க எப்படி குர்ஆன்ல ஒரு இதை ஏத்துக்கிட்டு இன்னொரு இதை மறுத்தாங்க. அதே போலதான் முஸ்லிம்கள் என்கின்ற பெயர்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப இப்படிதான்ப்பா இருக்கணும், அல்லாஹ் இதான் சொல்லியிருக்கான், இப்படிதான் சொல்லியிருக்கான் அப்படிங்கறத மாத்திரம் புடிச்சுக்கிடுவோம். ஆனா அதற்கு பதிலாக வேற ஒரு வசனங்களையும் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்க மாட்டோம். அதை சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்குற மாதிரி அந்த வசனங்கள் இருக்காது. நம்ம எப்படி எல்லாம் இருக்கோமோ, அது நமக்கு எதிராக பேசுது அந்த வசனம், அதனால அந்த வசனத்தை பத்தி நம்ம யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். புரியுதுங்களா? இப்ப புறம்பாசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த வசனத்தை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டோம். ஆனா இல்லப்பா நீங்க உறவு முடிச்சிடாதீங்க, அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லியிருக்கான், இதை பண்ணிருக்கான், இந்த மாதிரியானதான் பேசுமே தவிர அல்லாஹ் பொய் பேசாதன்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கான், புறம் பேசாதன்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த தப்ப நம்ம செய்யறதுனால அந்த வசனத்தை நம்ம யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டோம்னா எடுத்து சொல்ல மாட்டோம். இதை தவிர்க்கிறது, இக்னோர் பண்றதுங்கிறத விட அந்த இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்தே வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். சோ அல்லாஹ்வினுடைய உரிமை ஹக்குன்னு சொல்றோம்ல, அல்லாஹ்வினுடைய உரிமைகளில் ஒன்று, அவனை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்கள் எல்லாத்தையும் அவனுக்கே நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சோ அவனுக்கு நம்ம என்னென்ன உரிமைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனிதர்களுக்கு உரிய உரிமைகள் என்ன அப்படின்னா, ஜகாத் கொடுப்பதுங்கிறது மனிதர்களுக்கான உரிமைகள். இப்ப அல்லாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உரிமைகளில் ஒன்று, அவனை மட்டுமே நம்பி அவனை மட்டுமே வணங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ் அனுப்புனதை சரி சரின்னு பாதி கேட்டுட்டு அனுப்புனதுக்கு பிறகு இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்ப தாலிகா தீனுல் கையிமா, சரியான நேரான மார்க்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க, விட்டு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலைக ஹும் ஷர்ருல் பரிய்யா. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், நிச்சயமாக யார் மறுத்தார்களோ, யார்ல, வேதக்காரர்களில் யார் இறைவனை மறுத்தார்களோ. நம்ம முன்னாடியே 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தோம். வேதக்காரர்கள்ங்கிறது ஒண்ணுதான், அந்த இதுல யார் யார் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சரிங்களா? இன்னொரு சாரார் யாருன்னு பாத்தீங்கன்னா முஷ்ரிக்குகள் என்பது அல்லாஹ் மேல நம்பிக்கையே கொள்ளாம சிலைகளை வழிபடக்கூடியவங்க, சரிங்களா? அப்ப இந்த 6வது வசனத்துல 2 விதமான மனிதர்களை பத்தி பேசுறாங்க, 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். என்ன, ஃபர்ஸ்ட் கிதாப், அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள், மற்றும் முஷ்ரிக்குகள் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் நிச்சயமாக நரக நெருப்பில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. இப்ப இது ரொம்ப தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றாங்க, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். ஏன்னா யாரெல்லாம் சொல்றாங்களோ, அஹ்லுல் கிதாப் வாசிகள்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்பிக்கை கொள்ளலன்னா என்ன, அல்லாஹ்வை தான் நம்பிக்கை கொண்டுட்டாங்களே, இப்போ இதுல என்ன பெரிய பிக் டீல் என்ன இருக்கு? அதே போல சில ஆயத்துக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு அத்தாட்சியா எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த யூதர்கள் நீங்க குர்ஆன்லயே பாத்தீங்கன்னா தெரியும், வசனமே இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்கங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருப்பான். அதாவது யூதர்களாகிய நாங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு எங்களை சொர்க்கத்துலதான் நாங்க இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. சோ இந்த குர்ஆன்ல இது ஒரு வசனமாகவே இருக்கிறது, சரிங்களா? அப்போ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ண சொல்றாங்க, இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க
இவங்க ரொம்ப எனக்கு நெருக்கமானவங்க, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்க சொர்க்கத்துலதான் இருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அவங்க அதுக்கு என்ன, இப்ப சொர்க்கத்துல இருக்கணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா, என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாவை மட்டும் நம்பிக்கை கொண்டுட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அல்லாவை நம்பிக்கை கொள்வது என்பது அவன் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடத்தி காட்டுவது, நம்புவது, செயல்முறைப்படுத்துவதுதான் அந்த அல்லாவின் மீது நம்புதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அன்மியூட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சோ அது இன்டரப்ட் ஆகும், அதுக்காக தான். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சொர்க்கத்துக்கு நாங்கெல்லாம் போயிருவோம், எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் சொல்றாங்கல்ல, ஆனா சொர்க்கத்துக்கு ஈஸியா போறதுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒண்ணு, அதுதான் மெயின். அதற்கு பிறகும் எல்லாத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம். அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யார சொல்றான்? 2 பேரை சொல்றான். கிதாப், அதாவது வேதக்காரர்களும் போக மாட்டாங்க, அதே போல முஷ்ரிக்குகளும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அல்லாவால் அனுப்பப்பட்ட தெளிவான பையினாவை, அத்தாட்சியை அவர்கள் நம்பவில்லை. மெயினா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவர்கள் ரசூலும் மினல்லாஹ், அவர்கள் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன பண்ணல, நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய ஈமான் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக கிடையாது. நீ நம்பிக்கை கொள்ளனால முடிஞ்சு போச்சு. நீ என்ன நன்மைகள் செஞ்சாலும், என்ன துவா பண்ணாலும், என்ன குரான் ஓதுனாலும், எவ்வளவு சக்காத்து கொடுத்தாலும், எவ்வளவு சதக்கா பண்ணாலும், ஹஜ் பண்ணாலும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பையினாவாக அனுப்பப்பட்ட அந்த தூதரை ஏற்றுக்கொள்ளாத நபர் செய்யக்கூடிய எந்த அமல்களும் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அத்தீனுல் கையிமா, சரியான மார்க்கமாகிய இவற்றில் ஏற்றுக்கொள்ளாம ஈமான் வந்து அவங்க கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அமல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன நன்மை ஓடி ஓடி செஞ்சாலும் அவை ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப இதுல நம்ம இன்னொரு பாட்டை எடுக்கலாம். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்பிக்கை கொள்ளாம நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவங்களை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான ஒரு படிப்பை எடுத்துக்கொள்ளலாம்னா, அவங்க நம்பிக்கை கொள்றோம், ஆனா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத்துக்களை, அவங்க நமக்கு என்னெல்லாம் விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு படிப்பினைய இந்த வசனத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்க நம்பிக்கை கொள்ளல அப்படின்னா உங்களுடைய அமல்கள் எதுவும் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியே நீங்க அமல்கள் செய்தாலும் அவை அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம நினைவில் வைத்து அல்லாஹ்வினுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக, சிறந்த பெண்மணிகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம துஆவா கேட்கலாம். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. அவங்க எங்க நிரந்தரமா தங்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நரகத்துல. உலாயிக ஹும் ஷர்ருல் பரியஹ், இருப்பதிலே மிகவும் கீழ்த்தரமான கேவலமான ஒரு பிறவிகள் தான் இவங்க. யாரு? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, இந்த குர்ஆனை, இந்த அல்லாஹ்வை நம்பாத இந்த மனிதர்கள் தான் இருப்பதிலே மிகவும் கீழ்த்தரமானவர்கள். நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த சூறாவில், இந்த வசனத்தில் அல்லாஹ் கீழ்த்தரமானவர்கள், கேவலமானவர்கள் என்று யாரை குறிப்பிட்டிருக்கான்னு பார்த்தா அவங்களை யார சொல்றாங்கன்னா இவங்கதான். இந்த வேதக்காரர்களையும் இந்த முஷ்ரிக்குகளையும் வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ they are the worst of the creatures, இந்த பூமியிலே மிகவும் கீழ்த்தரமான ஒரு பிறவிகள் அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சோ பரியா அப்படின்னு வந்திருக்கு. சோ உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. பரியா அப்படின்னா என்னன்னா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைப்புகளையும் குறிப்பதாகும். சரிங்களா? இப்ப இதுல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி, வானம், நிலவு, சூரியன், விலங்குகள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த படைப்பும் அல்லாஹ் அந்த உலகத்துல எதெல்லாம் படைச்சிருக்கானோ அந்த ஒட்டுமொத்த படைப்பு, என்டையர் கிரியேஷன் எதெல்லாம் படைச்சிருக்கானோ அவை அனைத்தும் பரியா அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துருது. சரிங்களா? சோ பரியா என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் அடங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத
நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அப்போ அல்லாஹ் படைச்சிருக்க இவ்வளோ படைப்புகள்ல ரொம்ப மோசமானது என்ன, ரொம்ப கேவலமானது என்ன, ரொம்ப கீழ்த்தரமானது என்ன? யாரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ. சரிங்களா? சூரத்துல் அன்ஃபால்ல 55வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிகவும் கீழ்த்தரமான பிறவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இறை மறுப்பை கொள்கிறார்களோ. அல்லாஹ் நம்மள எல்லாம் படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அவனோட படைப்பை நினைச்சு பார்த்தனா அது வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான பிரமிப்பான ஒரு படைப்பை பேரண்டத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கான். சோ அப்படிப்பட்ட அந்த இறைவனை யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களை விட கீழ்த்தரமான ஒரு பிறவி அல்லாஹ்வினுடைய பார்வையில வேற யாருமே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அவங்க என்ன பண்ண நம்பல, அதனால அவங்களுக்கு கீழ்த்தனமானவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் வந்து என்ன, இப்போ மனுஷ இனத்தை விட்டுருங்க, மனித இனத்தை தவிர மத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். ஒண்ணுக்கு படைச்சிருக்கான். சூரியனா இந்த 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 திசைக்கு இப்போ இந்த நேரத்துல நீ அந்த பக்கம் வெளிச்சம் கொடு, இந்த நேரத்துக்கு நீ இந்த பக்கம் வெளிச்சம் கொடு. நிலவா நீ வந்து நைட்டு வா, நீ அதே போல இதுவா, இது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கான். மனித இனம் மட்டும்தான் அல்லாஹ்வாகிய அவனை மறுக்கிறாங்க. அவனுக்கு கட்டுப்படுவதற்கு, அவனுக்கு வணங்குவதற்கு என்ன பண்றாங்களே தவிர, மறுக்கிறாங்களே தவிர, மற்ற எல்லா படைப்புகளையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதது வேலையை அதது கரெக்டா என்ன பண்றாங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அல்லாஹ்வினுடைய உரிமையை நம்ம என்ன பண்ணணும்னா சரியான முறையில செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோமா? கொள்றோம். நம்பிக்கை கொண்டா மாத்திரம் போதுமா? கிடையாது. அவன் குர்ஆன்ல என்னென்ன சொல்லி இருக்கிறானோ அவற்றின் அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும். அவனால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நமக்கு கத்து தந்திருக்காங்களோ அவை எல்லாத்தையும் படிச்சு நம்ம அதன்படி வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம முயற்சி செய்யணும். சோ அததான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாருங்க, உலாயிகஹும் ஷர்ருல் பரியா, இந்த வார்த்தை கேட்கறதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம கிட்ட யாராவது வந்து வண்ண மாதிரி கேவலமானவங்க யாருமே கிடையாதுன்னு சொன்னா அந்த மனசு என்ன பாடுபடும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்பிக்கையை மாத்திரம் கொண்டுட்டு குர்ஆனை படிக்கிறது கிடையாது, ஹதீத்தை படிக்கிறது கிடையாது, தான் மனம் போன போக்குல நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்ம என்ன பண்றோம், நம்புறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளேயே வருது. சோ அதனால நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றேங்கிறது மாத்திரம் இல்லாம அவன் எனக்கு என்னென்ன சொல்லியிருக்கானோ அது எல்லாத்தையும் நான் படிப்பதற்கான முயற்சி எடுக்கிறேன், அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி எடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் சிறியதாக இருந்தாலும் அதை நான் பின்பற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறேங்கிற ஒரு நியத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் வைத்தவர்களாக இந்த ஈனம் கேவலமான கீழ்த்தரமான பிறவிகளில் இருந்து நம்ம இல்லாதவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் உயர்ந்த பதவியுடைய சிறந்த மனிதர்களாக நம்ம எல்லாத்தையும் நாளை மறுமையில் ஆக்கி வைக்கணும் அப்படிங்கிற துவாவோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். சோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். இப்போ கேவலமான கீழ்த்தரமானன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதே இது ரொம்ப அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ரொம்ப சிறந்த மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். யார் இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவங்க ரொம்ப தி பெஸ்ட் ஆஃப் கிரீச்சர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. சும்ம ரததுனாஹும் அஸ்ஃபல சாஃபிலீன். இப்போ யார் இறைவனை மறுத்து அவங்கள வந்து சொல்ற விஷயங்களை பின்பற்றலே அவர்கள் மிகவும் கேவலமான கீழ்த்தரமானவர்கள். ஆனா யாரு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையில வந்து சிறந்தவர்கள் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அவங்க வெற்றி பெற்றவங்க அவங்க. சோ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கணும் அப்படின்னா லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீன். அப்ப என்ன பண்ணணும், நம்ம நேரிய பாதையில் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 7வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலைக ஹும் கைருல் பரியா. ஷர்ருல் பரியா அப்படிங்கிறது ரொம்ப கீழ்த்தரமான. இந்த இடத்துல ஹைர்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஹைர்னா நன்மை. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான பெண்மணி அதுவும் சொல்லுவோம். என்னத்துக்கு சொல்லுவோம், நம்ம ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அது அந்ததுக்காக தானே சொல்லுவோம் சாலிஹான பொண்ணுப்பா. சோ இந்த வார்த்தையெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா,
நம்ம அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம படிக்கிறப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைர், நன்மையாக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல பாத்தீங்கன்னா சாலிஹான பொண்ணுப்பா, இதெல்லாம் சொல்றோம்ல. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சீங்கன்னா இந்த வசனங்களை மனப்பாடம் பண்றப்போ அது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகிறார்களோ, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொள்றது, குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்றது, நம்பிக்கை கொண்டு அதன்படி நடக்கிற அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்பிக்கை கொண்டா மாத்திரம் நம்ம போயிட முடியுமா சொர்க்கத்துன்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? யார் நிச்சயமாக யார் நம்பிக்கை கொண்டு நல் அறங்கள் நல்ல செயல்களை செய்கிறார்களோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்புதல், அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்துதல். அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களை அல்லாஹ் என்ன பண்றான்? உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. த பெஸ்ட் ஆஃப் த கிரீச்சர்ஸ், படைப்பினங்களிலேயே மிகவும் சிறந்தது எது? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எவன் மேற்கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வினுடைய பார்வையில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான். சூரா நிசால 69வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இருக்கிறதுல மிக சிறந்த பிறவி எது? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவிங்கிறத விட யார் அவங்க எல்லாம் படைப்பு, சிறந்த படைப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், சுஹதாக்கள், நேர்மையானவர்கள். அவங்க எந்த விஷயத்துல நம்பிக்கை கொண்டாங்களோ அதன்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினாங்க. உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்களில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்த என்ன பண்றோம்? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, பிடிக்கல, நம்ம அல்லாஹ் வந்து சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, இப்படிங்கறதெல்லாம் விட அந்த மாதிரி இல்லாம நல்ல முறையில நம்பிக்கை கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம யாரோட இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான நல்ல மனிதர்களோட, த பெஸ்ட் ஆஃப் த கிரீச்சர்ஸ், ரொம்ப சிறந்த படைப்பினங்களில மிகச் சிறந்த படைப்பாகிய இந்த நபிமார்களோட நம்மளும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா சொல்லி காட்டப்படுகிறது. சோ எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள் தாம் திண்ணமாக படைப்பினங்களில் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள். சோ நம்ம ததப்புர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிச்சோம். நிறைய பேருக்கு ததப்புர்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த வசனத்துல வந்ததுனால நான் அதை உங்களுக்கு லைட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போறேன். ததப்புர் அப்படிங்கறது நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்போம். குர்ஆன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 காரணத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நம்ம உள்ள போவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து குர்ஆனை வாசிப்பதற்கு. நம்ம வாசிச்சோம் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு நன்மை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குர்ஆனை வாசிக்கிறது, அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்றது, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதை சொல்றேன். சரிங்களா? நாலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ததப்புர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா பிரதிபலிக்கிறது. இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கான், ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா பிரதிபலிக்கிறது. அதுலயே நம்ம யோசிச்சு பிரதிபலிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ததப்புர் அமல். 5வது பாத்தீங்கன்னா அமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருது. அமல் என்பது என்ன? நடைமுறைப்படுத்துதல். சோ நம்ம முதல்ல இருக்கக்கூடிய 3 விஷயத்த நம்ம பண்ணிடுறோம். எப்படி ஓதுறது, மனப்பாடம் பண்றது, இந்த இன்னொரு விஷயம் எனக்கு வரல. அந்த 3 விஷயத்த நம்ம எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 விஷயத்த சொல்லுங்க சிஸ்டர். அடுத்தவருக்கு எத்தி வைத்தது இல்ல எத்தி வைக்கிறது வராது. நான் எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. சோ நான் அதை வந்து நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் உங்களுக்கு. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். ஆனா கடைசியில இருக்கக்கூடிய அந்த 2 விஷயங்களை நம்ம பண்றது இல்லை. எது? ததப்புர் அமல். அதாவது அதை பிரதிபலித்து அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காரணத்துக்காக தான் அல்லாஹ் குர்ஆனை அமைச்சிருக்கான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. நம்ம நம்பிக்கை கொண்டதுனாலதான் அந்த குர்ஆனை ஓதுறோம், அந்த குர்ஆனை மனப்பாடம் பண்றோம், இதெல்லாமே பண்றோம் இல்லைங்களா? ஆனா அதுக்கப்புறம் அந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நற்செயல்கள் பண்ணணும் இல்லைங்களா? அந்த குர்ஆன் படி நம்ம வாழணும் இல்லைங்களா? அந்த விஷயத்த நம்ம செய்யறோமான்னு கேட்டா உள்வாங்குறோம்னா கிடையாது. சோ அப்ப அந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இந்த 2 விஷயத்த நம்ம விட்டுறதுனால இந்த குர்ஆன் என்பது ஒரு பூர்த்தி அடையாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை வந்து பார்க்கலாம். சோ நம்ம நம்பிக்கை கொள்வதோடு மட்டுமல்லாது நற்செயல்களும் புரிந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம சிறந்த ஒரு படைப்பினமாக இருக்க முடியும். இறுதி வசனமாக 8வது ஜஸாஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா
ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. அவர்களில் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனங்கள் ஆகும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான். சுப்ஹானல்லாஹ். அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்கு உரியவை ஆகும். சோ ஜஸாஉஹும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க செஞ்ச இந்த நற்காரியங்களுக்கு நம்பிக்கை கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அவங்களுக்கு என்ன பகரமாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசு கொடுக்குறான். என்ன ஜஸானா, அதற்கு பகரமாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் ஜஸான்னு சொல்றேன்ல, அதுக்கு பகரமா அவங்களுக்கு இவங்க இந்த விஷயம்லாம் செஞ்சிருக்காங்க, நம்பிக்கை கொண்டாங்க, நற்செயல்கள் புரிஞ்சாங்க. அப்ப இதுக்கு என்ன பகரமா இருந்தது? இந்த ரொப்பியும் அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு என்ன கைமாறாக கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான் அப்படின்னா, ஜன்னத்து ஆதுனின், அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலைகள் அவர்களுக்கு பகரமாக கொடுக்கப்படுகிறது. அதில் நின்றென்றும் நிலைத்தவர்களாக அவங்க இருப்பாங்க. இந்த தோட்டங்களில் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நரகவாசிகளுக்கு எப்படி ஹாலிதீன ஃபீஹா, அந்த இடத்துல அவங்க எப்படி நரகத்துல நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. இங்க என்ன பாக்குறோம்? அபத. அப்போ அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கருணையால அவனுடைய கோபத்தையும் அவனுடைய கருணை மிஞ்சி விட்டது. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அவர்களை பொருந்தி கொண்டான். இவர்கள் செய்த இந்த முயற்சி, இவர்கள் செய்த இந்த விஷயங்கள், இவர்கள் கொண்ட இந்த நம்பிக்கை, இது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணான்? நம்பிக்கை ஏற்றுக்கொண்டான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா? ப்ளீஸ், அல்லாஹ் அவங்க மேல என்ன பண்ணா? திருப்தி கொண்டான். அல்லாஹ் மாத்திரம் இல்ல, மனிதர்கள் மாத்திரம் கிடையாது, அல்லாவும் அந்த மனிதர்கள் மீது திருப்தி கொண்டான். இப்ப நம்ம போய் அல்லாஹ் மேல திருப்தி கொள்றதுங்கிறது நம் மீதான கடமை. கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் எந்த ஒரு கட்டத்தை கொடுத்தாலும் அவன் மேல நம்ம திருப்தி கொண்டவர்களாக இருக்கணும். ஆனா எந்த மனிதர்களின் மீது அல்லாஹ் திருப்தி கொள்கிறானோ, அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறானோ, அந்த மனிதர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் சொர்க்கத்துல இருப்பாங்க. சரிங்களா? எந்த காரணத்தினால? அவர்களுக்கு பகரமாக ஜஸாவாக அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடுக்கிறானா, அவர்கள் செய்த அமல் சாலிஹ், சாலிஹான அமல்களின் காரணமாக அல்லாஹ் இது தர்றான். வரது அன், அவர்களும் மனிதர்களும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி எனக்கு தோட்டத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்படிங்கறதுனால அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரிவார்டு, அந்த பரிசுங்கிறது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஜன்னா அப்படிங்கிறது. சரிங்களா? தாலிக, அந்த அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாவும் அவர்களை சந்தோஷப்பட்டு கொண்டா, அந்த மனுஷங்களும் என்ன பண்றாங்க? அல்லாவை குறித்து திருப்தி கொண்டாங்க. லிமன் ஹஷிய ரப்பஹ். சோ யார் ஒருவர் அல்லாவிற்கு பயப்படுகிறாரோ, ஹாஷியா என்ன பண்றான்? யார் ஒருவர் அல்லாவிற்கு பயப்படுகிறாரோ அவர்களுடைய ஈமான் என்பது அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம்? தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஹஜ்ஜு பண்றோம், ஜக்காத்து கொடுக்குறோம், எல்லா விதமான விஷயங்களும் செய்யறோம். ஆனா அல்லாவுக்கு பயப்படுறோமான்னு கேட்டா நிறைய விஷயத்துல அது இல்லாம போயிருது. பயப்படுறதுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்தோம்னா அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம அந்த தவறை செய்து விட்டுட்டு செஞ்சுட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நடிப்பு, அது பொய். புரியுதுங்களா? அப்போ உண்மையிலேயே இறைவனுக்கு எந்த மனிதர்கள் பயப்படுகிறார்களோ அந்த மனிதர்கள் நிச்சயமாக அவங்களுடைய ஈமான் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஈமான் என்பது மிகவும் பலவீனமானதாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்த கட்டுப்படுறோம், அல்லாஹ் சொல்றான் இதை செய்யாதீங்க, குர்ஆன்ல இப்படி நடங்க, இப்படி வைங்கன்னு சொல்றான். அந்த விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா அல்லாஹ்வோட பயம் இல்ல. அல்லாவே நாளைக்கு நான் அல்லாஹ் மறுமையில நிக்க வச்சு கேள்வி கேட்பான் அப்படிங்கிற அந்த பயம் அந்த மனசுல இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்ப நம்ம செய்வோமா? அப்போ அந்த லேக் ஆஃப் ஃபியர், அல்லாஹ்வினுடைய பயம் என்பது அந்த இடத்துல நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஹதீத் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஷைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வெட்கம், ஒரு விஷயத்தை செய்வதை குறித்து வெட்கப்பட, ஹயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்வதை குறித்து அல்லாவை கொண்டு வெட்கப்படவில்லை, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எவன் நினைக்கலையோ, அவன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் செய்யணும், என்னோட ஆசை என்னெல்லாம் வாங்கணுமோ நான் அதெல்லாம் வாங்குறேன், நான் என்னெல்லாம் என் வாழ்க்கை எப்படி போகணுமோ அப்படிலாம் பண்றேன்னு நினைக்கிறவன் அல்லாவுக்கு பயந்தவனாக இருக்க மாட்டான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு செய்யுது,
இது செஞ்சா பின்னாடி இந்த விளைவுகள் வருது, அப்ப இதை நம்ம செய்யாம நம்மளுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம வந்து எந்த ஒரு விஷயங்கள் அனாவசியமா செய்வதாக இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய நஃப்ஸை நம்ம என்ன பண்ணோம், கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பயத்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சா மாத்திரம்தான் நம்ம அல்லாஹ்வினுடைய பாதையில் முழுமையாக செல்ல முடியும். இப்ப யாருக்கு அல்லாஹ்வினுடைய பயம் இருக்குது, யாருக்கு அறிவு இருக்கிறதோ, நாலேஜ், அறிவுனா அறிவே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல நான் சொல்ல வரல. So the one who has knowledge, யாருக்கு ஞானம் இருக்கிறதோ, யாருக்கு அதிகப்படியான அறிவு இருக்கிறதோ, இந்த மார்க்கத்தை குறித்தின தீனை குறித்த அறிவு இருக்கிறதோ, அந்த அறிவு இருந்தா மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ண முடியும், சரியான புரிதலை பெற்றுக்கொள்ள முடியும். இக்குரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா, முதல்ல நான் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தீனை பத்தின அந்த ஒரு அறிவு இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றத இன்னைக்கு 20 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 20 பேர் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பாப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கான அறிவு இருக்கிறதோ, நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் நான் பார்ப்பேன். இப்ப நான் சொல்றது ஒரு சிஸ்டர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு சிஸ்டர் ஓகே அது இதுதான். ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கான அறிவு அவங்க பெற்று கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கான அறிவு கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவங்க அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ், அறிவை நம்ம அதிகமாக மார்க்கத்தினுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள்ல நம்ம அதிகமாக ஈடுபட வேண்டும். அப்படி பண்ணுனா மாத்திரம்தான் அல்லாஹ்வினுடைய பயம், தக்குவா, அந்த காஷியா அப்படிங்கிறது நம்ம மனசுல வரும். அல்லாஹ்வினுடைய பயம் நமக்கு மனசுல வந்தாதான் நம்மளோட நஃப்ஸை கட்டுப்படுத்தி நம்ம சரியான பாதையில சென்று நாளை மறுமையில் உயர்ந்த படையில இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக இருப்போம். சோ இந்த பயம்தான் நமக்கு அல்லாஹ்வை கீழ்ப்படிதல் கட்டுப்படுவதற்கு நமக்கு தேவைப்படுகிறதுங்கிறத நம்ம சொல்லி இந்த சூராவோட விளக்க உரை இதோட முடிஞ்சிருச்சு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.